கவனிக்காமல் அப்போது அந்த கணவனை கவனிக்காமல் இருப்பதனால் ஆத்திரத்தில் அந்த பெண்ணை கொலை செய்கிறான். அப்போது ஆத்திரத்தில் கோபத்தில் அந்த கோபத்தை அடக்க முடியவில்லை. உதாரணமாக அந்த பெண்ணிடம் பக்குவமாக எடுத்து சொல்லி, இப்படி கொஞ்சம் பண்ணுமா, நான் வந்தோடனே சாப்பாடு போடு, எனக்குள்ள தேவைகளை நிவர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னுடைய வேலையை பாருங்கம்மா அப்படி என்று சொல்லலாம். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே அவர் தாக்கி இறந்து விடுகிறார். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு மூல காரணம் கோபம். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ஒரு வேற்றுமை இருக்கும். அதாவது வேற்றுமை என்றால், அப்போ கல்யாணம் முடிக்கும்போது பொண்ணை கூப்பிடுங்கோ, நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணை கூப்பிடுங்கோ அப்படிம்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்போ தாலி கட்டியாச்சு. தாலி கட்டினதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நட்புங்கிறது அந்த டைமிங்கிலிருந்து அதிகரித்தால் மட்டுமே அது காலங்காலமாக நடக்கும். இல்லை என்றால் காலங்காலமாக குறைந்து கட்டாய்விடும். இதுதான் வாழ்க்கை. அப்போது அந்த காலங்காலமாக நடக்கிறதுக்கு காரணம் யார்? இதில் பெண்ணா ஆணா? ஆக இரண்டுமே சகித்து கொண்டு போக வேண்டும். 2 பேருமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்க வேண்டும். ஆக ஒருவர் வேலைக்கு 2 பேருமே சில வீடுகளில் 2 பேருமே வேலைக்கு போவாங்க. அப்போது இடையில இப்போ குழுக்களிலிருந்து குழு லோனு அதுன்னு தாறுமாற நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். சில பேருக்கு இருக்காது, சில பேருக்கு இருக்கும். சில பேர் வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை, அவ்வளோ சொத்து வச்சுருப்பாங்க. நடைமுறை வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மட்டும் சொல்கிறேன். ஆஃபீஸ் டியூட்டி பார்க்கக்கூடியவங்க, அப்புறம் சாதாரண கூலி தொழிலாளிகள், கொத்தனார் வேலைகள் உள்ளவங்க, இவெல்லாம் இதில் சண்டை சச்சரவுகள் வர காரணம் கோபம். மூலதனம் கோபம். பின்பு பக்கத்து வீட்டுக்காரர்களாக வருகிறது பிரச்சனை. முதலில் எப்படி என்றால், அக்கா உங்ககிட்ட தீப்பெட்டி இருக்கிறதா? இல்லை, எங்கள் வீட்டில் கேஸ் லைட்டு தான் இருக்குது. ஓ, கேஸ் லைட்னால் என்னது? ஓ, அது இப்படி பற்ற வைப்பீங்கன்னமோ, சரி. ஏங்க, அந்த பக்கத்து வீட்டில் தீப்பெட்டி அங்கே போனேன், அவங்க என்னமோ கேஸு லைட்டுன்னு சொன்னாங்க. அட லூஸு, அதுக்கு பேர் அது இல்லை, அதுக்கு பேர் கேஸ் லைட்டு. கடையில் கிடைக்கும், 100 ரூபா வரும், 50 ரூபாய்க்கும் இருக்குது, வேண்டாம் வாங்கிட்டு வந்து தாரேன். சரி. இவன் அப்புறம் மறந்துருப்பான். 2 நாள் கழித்து, என்னம்மா எங்கே அந்த லைட்டு என்ன வந்தீங்களா? எந்த லைட்டுப்பா, எந்த பல்பு போயிட்டு அப்படின்னு வீட்டுக்காரரு. இல்லைங்க, அன்றைக்கி பக்கத்து வீட்டில் தீப்பெட்டி வாங்கினோம்ல, அந்த லைட்டு கேட்டோம்ல அது. ஓ, கேஸ் லைட்டா? சரி வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் இவர் கடைக்கு போய் கேஸ் லைட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்புறம் பற்ற வச்சதுக்கப்புறம், இப்போ பரவாயில்லையே, டக்குன்னு பற்ற வச்சுக்கிட்டேன், நல்ல தீ நிறைய வருதே. இப்போ முதல்நாடி தீப்பெட்டியில் தீப்பெட்டி வைக்கும்போது இப்படி எரியாது, இப்போ இது நல்லா சூப்பராக எரியுதே, அதான் அவங்க வீட்டில் இப்படி இருக்குதோ. ஆமாம், அவங்க ஃப்ரிட்ஜும் நம்மக்கிட்ட சின்ன டோர் ஃப்ரிட்ஜு தான் இருக்குது, அவங்கக்கிட்ட டபுள் டோரு ஃப்ரிட்ஜாக இருக்குது, பெருசாக இருக்குது, என்ன 5 அடி உயரத்துக்கு என் உயரத்துக்கு மேலே இருக்குதே. வீட்டுக்காரர் உடனே, ஏம்மா அந்த ஃப்ரிட்ஜோட ரேட்டு 1 லட்ச ரூபா மேலே இருக்குமா? நான் வாங்குகிற 15,000 சம்பளத்துக்கு இந்த 10,000 ஃப்ரிட்ஜு தாம்மா என்னால் எடுக்க முடியும், அதுவும் செகண்ட் ஹேண்டு தாம்மா வாங்கி கொடுத்துருக்குறேன். ஓ, அப்போ அவர் மட்டும் எப்படி சம்பாதிக்காரு? ஏம்மா அவங்க எப்படி பழைக்கிறாங்க, என்ன பழைக்கிறாங்க எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதே மாதிரி வேணும். சில பேர் இப்படி ஒரு பிடிவாதத்தை பிடிக்கிறதுனால வாழ்க்கை நரகமாகி கொண்டு இருக்கிறது. காழ்ப்புணர்ச்சி அதிகம், கோபம் அதிகம், எப்படி வாழ வேண்டும் என்றே தெரியவில்லை. பக்கத்து வீட்டுக்காரனையும்
பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அதை பார்த்து நாம் வாழ வேண்டும். சில பக்கத்து வீட்டில் மட்டன் சிக்கன் எடுப்பாங்க, இவங்க வீட்டில் பழைய சோறு இருக்கும், இல்லை உப்புமா இருக்கும், இல்லை சாம்பார் வச்சு ஏதாவது வச்சுருப்பாங்க. சில வீட்டில் கருவாடு வச்சுருப்பாங்க. உடனே மனம் அங்கே வரும். அவங்க வீட்டுக்கு என்ன வாரம் வாரம் கரெக்டாக அவங்க வீட்டுக்காரர் எடுத்துருந்தாரு, நீங்களே இருக்கிறீங்களே. ஆக எதுக்கு எடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன அண்ணன் தம்பி 4 பேர் நல்லா இருக்கிறாங்க, ஒத்துமையாக இருக்கிறாங்க, அன்னைக்கு கூட திருவிழாவில் சண்டை உடனே 4 பேர் அடிக்க போயிட்டாங்களே அப்படிம்பாங்க. இது உலகத்தில் நடக்கிறது. ஆக எல்லாருக்குமே கெட்டு போக வேண்டியது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோபம், பக்கத்து வீட்டுக்காரர்கள், இவங்க தான் மூல காரணம். சுய புத்தியில் யாருமே யோசிக்கிறதே இல்லை. நாம் எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம மனசில் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதுதாங்க வாழ்க்கை. அந்த நம்ம இப்போ பஞ்ச பூதங்களில் வச்சு பார்க்கும்போது நம்ம மன ரீதியாக எதை நினச்சாலும் நடக்கும். காரணம் என்னன்னா, அந்த மனசில் கள்ளம் கபடம் இதெல்லாம் இல்லாமல் இருந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு மனசாட்சியை தொட்டு நீங்கள் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு இதையும் செஞ்சு பாருங்கள். அன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்க உண்மையான நட்புனா என்ன, உண்மையான பாசம்னா என்ன உணர்த்துவீங்க. அதனால் எவ்வளவோ வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தால் தான், பொறுமையும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக வாழ பழகிக்கொள்ளுங்க. வாழ்கிற வாழ்க்கையில் அர்த்தமாக இருக்க வேண்டும். அந்த அர்த்தம் இல்லாட்டா அந்த வாழ்க்கையே நரகமாகி போய்விடும். அதனால் வாழ்க்கை எவ்வளோ தூரம் பயணிக்கும், இன்னும் நம்ம யாரையெல்லாம் சந்திக்க இருக்கிறோமோ என்று நமக்கு தெரியாது. அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக நட்புகள் மாறலாம், நட்புகள் கூடலாம், நட்புகள் பெருகலாம். அதற்கு முக்கிய உதாரணமாக பேசுங்கள், வாய் திறந்து பேசுங்கள், சப்தமாக இருக்காதீர்கள். சப்தம்